அரசியல்ல ரொம்ப பிஸியாவே இப்ப நம்ம தளபதி விஜய் வந்து ஓடிட்டு இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவரோட கடைசி திரைப்படம் 69 அண்ட் அதுக்கப்புறமா ஃபுல் நேர அரசியல்ல வந்துட்டு ஈடுபட போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா அவரோட 70வது திரைப்படம் பத்தின ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. பட் அது வந்துட்டு 100% உண்மையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. வாய்ப்புகள் வந்து அதிகமாவே கம்மியா தான் இருக்கு. ஒரு பர்சன்ட் வேணும்னா சொல்லலாம், ஓகே இது நடக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா 70வது திரைப்படம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இந்த நிலையில தான் தளபதி விஜய் வாங்கிக்கக்கூடிய ஒரு புது கார் பத்தின அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது தளபதி விஜய் காஞ்சிபுரம் மாவட்டத்துல பரந்தூர் பகுதியில சென்னையில 2வது பசுமை வழி விமான நிலையம் வந்து அமைக்கிறதுக்காக 2000 கோடி திட்டத்தை வந்துட்டு உருவாக்க போறாங்க. ஸோ அதை பத்தி மக்கள் மத்தியில வந்துட்டு பேச போறாங்க. ஸோ அந்த ஒரு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு போறப்ப தான் நம்ம தளபதி விஜய் வந்துட்டு ஒரு புது கார்ல வந்து பயணம் செஞ்சிருக்காரு. அந்த போட்டோஸ் நம்ம ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இணையதளத்துல தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. தளபதி விஜயோட புது கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் வந்து போட்டோ பாத்தீங்க, யாருக்கெல்லாம் தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. லோகேஷ் கனகராஜ் இப்போ பிஸியா நம்ம தலைவரோட கூலி திரைப்படத்தை வந்துட்டு இயக்கிட்டு இருக்காரு. கூலி திரைப்படத்தை இயக்கி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அடுத்தடுத்த திரைப்படங்களை வந்துட்டு இயக்க ஆரம்பிப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நிறைய நேர்காணல்ல நம்ம லோகே என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னா இரும்புக்கை மாயாவி அப்படின்றத வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பதிவு பண்ணியிருப்பாரு. அந்த இரும்புக்கை மாயாவி திரைப்படத்துல வந்துட்டு நம்ம நடிகர் சூர்யா தான் நடிக்க இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். போஸ்டர்லாம் வந்துட்டு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துல இருந்து நடிகர் சூர்யா வந்து விலகி அந்த திரைப்படத்துல நடிக்க போறது அமீர் கான் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்து வெளியாச்சு. பட் சூர்யா ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இரும்புக்கை மாயாவி அப்படின்னாலே அது சூர்யாவுக்கு மட்டும்தான் பக்காவா பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. பட் அமீர் கான் சைட்ல இருந்தும் இந்த தகவல் வெளியானதுக்கு அப்புறமா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. மேபி இது ஒரு ரூமரா கூட இருக்கலாம், என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது. லோகேஷ் கனகராஜ் வந்துட்டு நம்ம வெற்றிமாறன் மாதிரி வாடிவாசல் சூர்யா தான் அப்படின்னு அடிச்சு சொன்னார்ல, அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜும் வந்து இரும்புக்கை மாயாவி சூர்யா தான் அப்படின்னு அடிச்சு சொல்லிட்டா எல்லாரும் வந்து பேசாம இருந்துருவாங்க. இந்த ரூமர்ஸ் எல்லாம் பரவாது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இரும்புக்கை மாயாவி யாரோட நடிப்புல வெளியாக போகுது அப்படின்றத. நம்ம நடிகர் ரவிமோகனோட ரீசெண்ட் டைம் திரைப்படமா காதலிக்க நேரமில்லை திரைப்படம் வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அந்த திரைப்படம் வந்துட்டு இப்போ ஓடிட்டு இருக்கு. வெற்றி பெறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்துட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. இந்த நிலையில தான் அவரோட நெக்ஸ்ட் திரைப்படம் பற்றின ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரவிமோகனை வச்சு அடுத்ததா கௌதம் மேனன் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை வந்துட்டு இயக்க போறாராம். ஆஹா நல்லா இருக்கே காம்போ அப்படின்னு பார்க்கும்போதே அந்த காம்போக்கு பின்னாடி இன்னொரு கதையும் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படத்தோட கதையை எழுதி இருக்குது நம்ம வெற்றிமாறனா. ஸோ வெற்றிமாறன் கிட்ட இருந்துதான் அந்த கதையை வாங்கி கௌதம் மேனன் வந்துட்டு இயக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு திரைப்படத்தோட அப்டேட் வந்து கொடுத்திருப்போம். அதாவது இந்த டைரக்டர் கிட்ட இருந்து கதையை வாங்கி அந்த டைரக்டர் வந்து இயக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இந்த 3 பேரோட ஒரு காம்போல வந்துட்டு அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா உருவாக போகுது. ஆல்ரெடி ரவி வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நான் யாரோட பயணிக்க போறேன் அப்படின்றத வந்துட்டு நான் முடிவு பண்ணணும், அப்பதான் நான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் அடுத்து வரக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுக்கிறது, டைரக்டர்ஸ் கூட பயணிக்கிறத தேர்ந்தெடுக்கிறது எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த திரைப்படங்கள் கண்டிப்பா வந்துட்டு ரவிமோகனுக்கு ஒரு வெற்றி திரைப்படமா அமையும் அப்படின்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணி